ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ சமீபமாக ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட கிடையாது, சின்ன ஷார்ட். அது என்னென்னா, டேவிட் லைன் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான பாஸ்டர். வெளிநாடுகளில் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்ன்ட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் ரொம்ப ஃபேமஸ் அதில். அவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான இடத்துல போய் பண்ணுவார். உதாரணத்துக்கு கே கம்யூனிட்டி இருக்கிறாங்க, ஓரினச்சேர்க்கையாளர் இருக்கிறாங்கன்னா அங்கே போய் ஓரினச்சேர்க்கை பாவம் அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருப்பார். அவர்கிட்ட வாதம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் சகோதரியோட ஒரு வாதம் வருது. அந்த முஸ்லீம் சகோதரி கேட்குறாங்க, இயேசு கடவுளா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு தெரியுது இயேசு கடவுள்னால் என்னென்ன அவமானத்தை அவர் தாங்க வேண்டி இருக்கும்ன்ட்டு. எப்படிரா பிறக்கிறவன் எப்படிரா கடவுளாக இருக்க முடியும், இறக்கிறவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், தன்னையை காப்பாற்றிக்க முடியாதவன் எவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், ஜலமலம் கழிக்கிறவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், இத்தனை கேள்விகள் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஸோ அதனால் அவரும் என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணார், டைரெக்டாக சொல்லாமல். ஸோ அந்த முஸ்லீம் சகோதரி கேட்குறாங்க, எத்தனை கடவுள் இருக்கிறாருன்னு. ஒன்று தான், நீங்கள் சொல்கிறது ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஜீசஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜீசஸ் ரெவலேஷன் ஆஃப் காட், கடவுளுடைய ஒரு வெளிப்பாடு. அப்போ ஜீசஸ் கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கண்ணுக்கு தெரியாத கடவுளுடைய இமேஜ், சித்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் இறை தந்தை கிடையாது, நாங்கள் அப்படி நம்பலை அப்படின்ட்டு இந்த பாதிரியார் சொல்கிறார். அவர் ஒரு மனிதன் தான், கடவுளுடைய குழந்தை, மெசையா, எங்களோடு இருக்கும் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். உடனே முஸ்லீம்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அல்லாவை தவிர யாரும் கடவுள் இல்லை. வேறு எந்த ஞானமே அவங்களுக்கு இல்லைன்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த கடவுள் ஒருத்தர் தான்ன்றது சாதாரண மெசேஜ் கிடையாது. பட் அதை தவிர்த்து அவங்களுக்கு எதுவும் பேசவும் தெரியாது. ஸோ அதே தான் இவங்களும் உடனே இயேசு கடவுளா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதையே அவர் மாற்றி சொல்கிற எதையுமே புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அந்த சகோதரிக்கு இல்லை, யாருக்குமே இருக்காது. அப்படி இருந்தால் அவங்க முஸ்லீமாக இருக்க முடியாது. ஸோ அதனால் இவங்களுக்கு நம்ம பாயிண்டில் ரெடியாக இருக்கணும். அவர் கடவுளா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கடவுளின் வார்த்தை, கடவுளை எங்களுக்கு வெளிப்படுத்தியவர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் பேசினா நம்ம மாட்டிக்கொண்டு அந்த சகோதரி ஏஞ்சி எஸ்கேப் ஆகுறாங்க. உடனே ஏன் போகிறீங்க, வாங்கன்னு கூப்பிட்டு அவருடைய ஃபோட்டோவே எடுத்துகிட்டு இதை காட்டி அந்த சகோதரிகிட்ட கேட்குறாரு. ஸோ இப்போ அந்த பாதிரியார் கேட்குறாரு, இது நானா அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கேட்குறாரு. ஆமாம், அது உன்னுடைய ஸ்டில் பிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னும்போது, ஆனால் இப்போ அது நான் இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு அது உங்களுடைய படம் தானே அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் இயேசு கடவுள் கிடையாது, ஆனால் கடவுளை வெளிப்படுத்துபவர். ஸோ எப்படி இந்த படம் என்னை வெளிப்படுத்தினாலும் இது நான் கிடையாது, அதே மாதிரி தான் இயேசு கடவுளை வெளிப்படுத்துகிறார், ஆனால் அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ இது ரொம்ப ஆழமான விஷயம். ஆனால் அவங்க என்ன தான் இது சும்மா ஒரு முஸ்லீம் சகோதரியோட ஒரு வாதத்துக்காக அவர் பேசினாலும், அவர் இயேசு தான் கடவுள்னு நினைப்பார், வேண்டுவார். அதனால தான் அவங்க கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். பட் இங்கே வாதம் அப்படி இருக்கிறனால கொஞ்சம் அப்படி புத்திசாலித்தனமாக பேசினார். பட் இருந்தாலும் அதில் ரொம்ப ஆழமான ரகசியம் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் யாருக்குமே இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாதுன்றதான் உண்மை. ஏன்னா இயேசுவை பற்றி எதுலேயுமே கிடையாது. இயேசுடைய கதையாக பைபிளில் சொல்லப்பட்டது ஒரு கற்பனை கதை. அது அப்படியே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய கதையாக இங்கே என்ன போட்டிருக்கோ அதே கதை தான் கிறிஸ்துவோடைய கதையாக அங்கே போட்டிருக்கும். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருடைய கதையுமே அப்படி தான் இருக்கும். ராமாயணமும் அப்படி தான். ஆனால் எதுவுமே கிருஷ்ணருடைய கதையும் கிடையாது, அது ராமருடைய கதையும் கிடையாது. அது எல்லாமே கற்பனை கதைகளே. சரி, அந்த கதையை பற்றி நம்ம அப்போ பார்ப்போம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு
அந்த கதையில் உள்ள இயேசுவை தான் பிடிக்கும். ஒரிஜினல் இயேசுவை கிடையாது. ஒரிஜினல் இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது ஒரிஜினல் இயேசுவை பற்றி. இயேசு வந்து ஒரு மதத்தை போதனை செய்தார், அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது வந்து எதுலேயும் சொல்லப்படலை. ஸோ அதிலும் குறிப்பாக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிற சம்பவம் எந்த கதையுமே நடக்கலைன்னும் போது அதுவுமே நடக்கலை தான். ஸோ அது கொடுக்குற மெசேஜ் என்ன, இறைவன்கிட்ட நீங்கள் பலியாகணும். ஸோ அப்படி பலியானால்தான் இறைவனை உங்களால் வெளிப்படுத்த முடியும். அதாவது இறைவனுக்கு பலியாகிறது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஒரு எஜமானன் இருக்கிறான், ஒரு அடிமை இருக்கிறான். எஜமானன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செய்யணும் அடிமை. அப்போ என்னென்னா, எஜமான் தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை அடிமை மூலமாக செய்கிறான், அல்லது அடிமை மூலமாக வெளிப்படுத்துகிறான் தன்னை. அந்த மாதிரி இயேசு அந்த கதையின்படி, நிஜத்தில் கிடையாது, கதையின்படி கடவுளை எப்போ வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, எப்போ தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறாரோ அப்போ மட்டுமே கடவுளை வெளிப்படுத்துகிறார். அது சிலுவையில் அறையப்படும் போது மட்டுமே அப்படி நடக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு வந்து அவ்வளோ ஒரு அகங்காரம் பிடித்தவராக இருப்பார். நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அகங்காரம் பிடித்தவராக. ஒரு பசிக்கிற நேரத்தில் அத்தி மரத்தில் கனி இல்லைன்றதுக்காக அந்த மரமே சாம்பலாக போகணும் அப்படின்னு சபிச்சார். இது சாதாரண ஒரு புத்தியுள்ள மனிதன் செய்வானா? செய்ய மாட்டான். அடுத்தது, சர்ச்சுக்குள்ளே புந்து சாட்டையால் அடிப்பார் எல்லோரையும். இது யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு ஊருக்கு போகிறீங்க, நைட் ஆகிடுச்சி, ஒரு வீட்டில் தங்கலான்ட்டு நீங்கள் வாசலில் நிற்கும்போது உங்களை உள்ளே கூப்பிடலை அப்படின்னா உங்கள் காலில் இருக்கிற மண் எடுத்து நீ நாசமாக போன்னு சபிச்சுட்டு போ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கடவுளை விடுங்க, மனுஷனே பண்ண மாட்டான் இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை. மேபி அவனுக்கு பெரிய துரோகம் பண்ண வேணால் இதை பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனிதர் எப்படி தன்னை விழா எலும்பில் குத்தினவங்க கூட மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு கடவுளை கேட்குறாரு இல்லையா? ஸோ அப்போ தான் கடவுளையே வெளிப்படுத்துகிறார். அது ஆக்சுவலாக கடவுளை வெளிப்படுத்துகிறான்னு சொல்ல முடியாது, ஏன்னா கடவுள்கிட்ட கேட்குறாரு. அதாவது கடவுள் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களும் நல்லா இருக்கணும்னு மனதார நினைக்கும்பொழுது நீங்கள் கடவுளை வெளிப்படுத்துகிறீங்க. இது வந்து இறைவனுடைய ஸ்ட்ரெயிட் மெசேஜ் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கறது. இதுதான் கதை வடிவத்தில் பைபிளில் இயேசுடைய கதையாக வெளிப்பட்டு இருக்குது. அது அவருடைய ஒரிஜினல் கதை கிடையாது. ஆனால் இந்த சகோதரர் கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் வந்து கடவுளை வெளிப்படுத்துவார். அவர் மூலமாக தான் எங்களுக்கு கடவுளை தெரியும். அதான் கிறிஸ்தவர்கள். முகமது நபி மூலமாக கடவுளை அறிபவர்கள் உண்மையிலே அவர் கடவுளை வெளிப்படுத்தலை, பட் அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவங்க முஸ்லீம்கள். அதே மாதிரி இயேசு மூலமாக கடவுளை புரிஞ்சுக்கிறவங்க கிறிஸ்தவர்கள். இது மாதிரி ஒவ்வொரு மதத்திலும் அந்த மதஸ்தாபகர் மூலமாக, அதுக்கு பேர் மதஸ்தாபகர்கள் இல்லையா? மதத்தை உருவாக்குறதுக்காக கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறவங்க மதஸ்தாபகர்கள். அவங்க கடவுளும் கிடையாது, கடவுளுடைய குழந்தைகளும் கிடையாது. ஆனாலும் அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார் இல்லையா, தன்னுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது நான் இல்லை பட் என்னை வெளிப்படுத்துது அப்படின்ட்டு. ஆனால் இவருக்கு முகம் இருக்குது, அந்த முகத்தை அது வெளிப்படுத்துது. இயேசுவுக்கு கடவுளுக்கு முகம் கிடையாது, அதான் இன்விசிபிள் காட்னே சொல்கிறார். அவரை ஒரு உருவமாக வெளிப்படுத்துபவர் இயேசுன்றார். ஆனால் இது கரெக்டான மகிமை, ஆனால் இயேசுடைய மகிமை கிடையாது. இது ஒருத்தருடைய மகிமை, அதை இயேசுக்கு போட்டுட்டாங்க. அது யாருடைய மகிமை அப்படின்னு சொல்லணுன்னா ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமை. அதனால தான் சிவனா ஹரியா ஹரனான்ட்டு இங்கே பிரச்சனை நடக்குது இல்லையா? ஸோ சிவன் கடவுளா விஷ்ணு கடவுளானா சிவனுக்கு உடம்பே கிடையாது. அதனால தான் லிங்க ரூபத்தில் வழிபடுறோம். லிங்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஜோதி ஸ்வரூபம், இறைவன் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் அப்படி தான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அவர் கலியுகம் அழியும் போது கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறாரு, இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன். 5000 வருடம் முன்பு சொர்க்கமாக இருந்தது, 2500 வருடம் சொர்க்கமாகவே இருந்தது, அடுத்த 2500 வருடம் இது நரகமாக மாறுது. இது 5000 வருடத்தை ஒரு கல்பனும். ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் நான் வருகிறேன், கடவுள் இறுதியில் வருவார்னு எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு வயோதிகர் உடல் வர்றார், ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. வந்து என்ன ஞானம் கொடுக்குறாரு, சொர்க்கத்தில் நீங்களே தான் இருந்தீங்க,
சொர்க்கத்தில் இருந்தவர்களை தான் இந்துக்கள் வழிபடுறாங்க. அப்படி இருந்ததே நீங்கள் தான்றதை மறந்துட்டீங்க. அதை ஞாபகப்படுத்த தான் கடவுள் வரார். வந்து சொல்கிறாரு, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மான்ற உணர்வில் அதிகமாக இருந்தவர் விஷ்ணு. அதனால தான் பெருமாள் கோயிலில் பெரிய நாமம், கண்ணை மறைக்கிற அளவுக்கு. அப்படின்னு அர்த்தம்னா யாரை பார்த்தாலும் அவருக்கு ஆத்மா தான் தெரியுது, உடல்ன்ற உணர்வே தெரியல. சொர்க்கத்தில் அப்படி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஏன் நாராயணனுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய நாமம்னா, அப்படி அவர் அதிக ஆத்ம உணர்வில் இருந்தார். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நாராயணனாக இருந்தவரே மறுஜன்மம் எடுத்து கடைசியில் சாதாரண ஒரு மனிதனாக இருக்கும்போது அவர் உடம்புல தான் சிவனே வருகிறார். வந்து அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். நாராயணனுடைய கடைசி ஜென்மத்தில் ஒரு சாதாரண மனிதன், அவருக்கு வேறு பேர். சிவன் வந்த பிறகு தான் அவருக்கு மகிமை. பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்குறார். நீ தான் நாராயணனாக இருந்த, இப்போ அனைத்தையும் இழந்துட்ட, நரனாகிட்ட, இப்போ நரனிலிருந்து மீண்டும் நாராயணன் ஆகணும். நரன்னா சாதாரண கலியுக மனிதன். நரநாராயணன் கோயிலே நிறைய இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். நரன் நாராயணன் ஆகிறார். சிவன் எப்போவுமே சிவன் தான். அதான் சதா சிவம். வேறு யாருக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். சதா முருகன், சதா பிள்ளையார், சதா வெங்கடாஜலபதி எங்கேயுமே கிடையாது. சிவன் மட்டும் எப்பவும் அவராகவே இருக்கிறார். அதுதான் நானாகவே இருக்கிறேன் பைபிளில் கடவுள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறதாக இருக்கும். சரி, அப்படின்னு அர்த்தம் அவருடைய குணம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். எப்போவுமே அன்பு கடலாக, அமைதி கடலாக, ஆனந்த கடலாக, ஞானக்கடலாக இருக்கிறார். இப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம்னா, சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருந்ததுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமான குழந்தைகளை மாதிரி இருந்தீங்க. கரெக்டாக சொல்லலாம், கடவுளே மனித வடிவை எடுத்து வந்திருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். அதில் அப்படியே கடவுளை துல்லியமாக வெளிப்படுத்துறது கிருஷ்ணர். ஏன்னா அவர் தான் சொர்க்கத்தில் முதல் மகாராஜா. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருந்தவர் மறுஜன்மம் எடுத்து கடைசியில் கீழ்நிலை அடையும் போது அவர் உடம்புல வந்து சொல்கிறார், நீ அப்படி இருந்து மீண்டும் அப்படி ஆகுன்னு அவரை மாத்துறார், பிரம்மாவை. அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே ஆத்மான்றது தான். நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. விஷ்ணு படுத்துட்டு இருப்பார், அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி போகும், தாமரை மலர் மேலே பிரம்மா உட்காந்துட்ருப்பார். ஸோ ஒரே ஆத்மா. எப்போ ஒருத்தவங்க படுத்துட்டு இருப்பாங்க? டயர்டானா, வயசானா, இறக்கும்போது. ஸோ இந்த மூணுமே வச்சுக்கலாம். ஆத்மா எப்போ டயர்டாகுது? நடித்து 5000 வருஷம் நடிப்பில் சோர்ந்து போயிடுது. ஸோ ஆத்மா எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அதோடைய கடைசி நேரம் சோர்ந்து போகிறனால அது வயசாகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது மரணத்துக்கிட்ட போயிடுச்சு. அந்த நேரத்தில் இறைவன் வந்து எழுப்புறார். அதனால தான் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன் இறுதியில் அப்படின்ட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக ஆதாமே அப்படி தான் எழுப்பார் மண்ணிலிருந்து. ஆனால் இது கால சக்கரத்தில் வருது. அது அவங்களுக்கு புரியல. ஏதோ ஜூ மந்திரகாளி போட்டு பூமியை படித்தார், வானத்தை படித்தார், இதை படித்தார், அதை படித்தாருன்னு சொல்லிட்டாங்க. அதான் மதம். மதத்தில் எந்த உண்மையும் இருக்காது. ஆனால் உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதோடைய நினைவு அங்கங்கே ஸ்லைட்டாக கதை ரூபத்தில் ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் மறைச்சி வெளிப்பட்டிருக்கும் எல்லா மதத்திலுமே. அப்போ தேக உணர்வு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில், புலனின்பத்தில் மூழ்கி இருக்கிற மனிதன், கலியுக மனிதனை, நீ உடம்பே கிடையாது, ஆத்மா, இந்த உடலின் உணர்வுகளிலிருந்து வெளியில் வா. ஏன்னா அதன் வசப்பட்டு தான் நீ பாவம் செஞ்ச. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி எப்போ? நரகத்து 2500 வருஷம் கழிச்சு. காரணம் என்ன? உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்ட. அதுக்கு முன்னாடி ஆத்ம உணர்வில் இருந்த மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வா. அந்த சக்தி உனக்கு இல்லை. அந்த சக்தி வேணும்னா இந்த சக்தியில் எப்பவும் நிரம்பி இருப்பவன் உடலே எடுக்காத நான் ஒருவனே. அதனால் என்னை நினைவு செய். அப்போ கடவுள் எப்படி இருப்பார்னு எந்த மதத்துலையும் யாருக்கும் தெரியாது. அவரே வந்து சொன்னாதான் தெரியும். அவரே வந்து சொல்கிறார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், என்னைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் வருவார். ஸோ அவரை நினைக்கிறோம், அவர் கொடுக்குற ஞானத்தையும் கேட்குறோம் தினம். ஏன்னா உடல்ன்ற உணர்வில் தான் இவ்வளோ பாவம் செய்கிறோம். அந்த உடல்ன்ற உணர்வு அழியணும்னா ஆத்மானு வந்து பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது தெய்வீக குணங்கள். அசுர குணங்கள்லேருந்து வெளில வந்தாலும் தெய்வீக குணங்கள் நிரப்பணும் இல்லையா? ஸோ அதுக்கு இறைவனுடைய ஞானத்தை கேட்க அவருடைய குணம் இல்லையா? இப்போ நம்ம குழந்தைய நம்மள மாதிரியே தான் மாற்றணும்னு நினைப்போம். அதே மாதிரி தான் நம்மளுடைய அப்பா கடவுள் அவரை மாதிரியே நம்மளை பரிசுத்தமாக மாற்றி அனுப்புகிறார். அப்போ அவரை மாதிரியே இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனால் கடவுள் சொர்க்கத்திற்கு வருவதில்லை. அதனால தான் அன்பே சிவம். உலக ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறார்.
ஸோ இப்போ இறைவனையே நினைக்கிறோம். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ அப்போ சிவபெருமானுக்கு ஈக்குவலான குணம், காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசைனா என்னன்னு தெரியாது, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. இது எதுவுமே சொர்க்கத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ இந்த நரகத்தில் இருந்துக்கிட்டே இந்த நிலையை நீங்கள் அடையணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் விஸ்வரூபம் எடுத்து ஆடக்கூடிய சாத்தானின் உலகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல இறைவனை நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ இறைவனுடைய ஞானத்திலும் இறைவனுடைய நினைவிலும் இருந்துக்கிட்டே நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், கலியுகத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் கலியுகத்தின் குணத்தை தூண்டுவதற்கு, எழுப்புவதற்குத்தான் சாத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், மனிதர்கள் ரூபமாக, இயற்கையின் மூலமாக, பிரச்சனையின் மூலமாக. ஆனாலும் இறைவனை மட்டுமே நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குன்னா இறைவன் நினைவு கட்டாகாமல் இருக்கணும். மெயினாக ஆத்மான்ற உணர்வுலேருந்து பிறரை ஆத்மான்னு பார்க்கணும். இப்போ ஸோ அப்படி யார் இறைவனை பக்காவாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த பிரம்மா தான் நம்பர் 1 வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த பிரம்மாவுடைய மகிமை, பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்கிறோம். இவருடைய மகிமை தான் அங்கே தூக்கி இயேசுக்கு போட்டாங்க, ஆதாமை விட்டுட்டாங்க இல்லையா? ஆதாமுக்கு போட்டிருந்தால் பரவாயில்ல. ஏன்னா பைபிள் குரானில் சொர்க்கத்தில் இருப்பவர் ஆதாம் ஏவாள் மட்டுமே. அங்கே அவர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள சொர்க்கத்தை விட்டு துரத்துறாங்கன்னா அது 2500 வருடம் பல ஜென்மம் முடிந்து நடக்கிற விஷயம். துரத்துறது கிடையாது, இவங்க சொர்க்கத்தை நரகமாக மாற்றுறாங்க. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. அங்கே வாழ்ந்தவர்களை இதே பாரதத்தில் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தவர்களே நீங்கள் தான் அவர்களை இனி பூஜை பண்ண தேவை. அப்படி பூஜைக்குரியவர்களாக நீங்கள் மாறணும். அப்படி மாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ கடவுளுக்கு உடம்பு கிடையாது, கடவுள் வந்திருக்கிறாருன்னு நாம் சொல்கிறோம். எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? ஏன்னா நம்ம கொடுக்குற ஞானம் பைபிளில் இருக்குது, குரானில் இருக்குது, கீதையில் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரத்தில் இருக்குது. ஃபுல்லாக இல்லாட்டினாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அப்போ எப்படி நம்புறது? இறைவனுடைய ஞானம் இறைவனை மாதிரியே நம்மளை மாற்றும். இப்போ பைபிள் படித்தவங்க, குரான் படித்தவங்க, கீதை படித்தவங்க, அவங்களுடைய குணம் கடவுளை மாதிரியே மாறிச்சா? மாறாது. அவங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும்போது அப்படியே கடவுள் மாதிரியே பாசாங்கு காட்டலாம். ஆனால் ஒரு டெஸ்ட் பேப்பர், ஒரு 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 பதற்றமான சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய ஒரிஜினல் குணம் என்னன்னு வெளில வந்துடும். ஆனால் அந்த மாதிரி பதற்றமான சூழ்நிலையிலும் இறைத்தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் பிரம்மகுமாரிகளை கடவுள் மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஞானத்தை எடுக்கிறதுக்கு அந்த அப்படி பக்காவாக மாறும்போது தான் உலக அறிவு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த நேரத்து விஷயம்தான் என்னை கண்டவன் என் அப்பாவை கண்டான் அப்படின்னு சொல்கிறது. இது பைபிளில் இயேசு சொல்கிற மாதிரி வெளிப்பட்டுடுச்சு. ஆனால் அது சம்மந்தமே இல்லாமல் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னே அப்போ இவர் தான் கடவுள், திரித்துவம், இப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம். இந்த பிரம்மாவுடைய மகிமை தான் அங்கே இயேசுக்கு போடப்பட்டு இருக்குது. எல்லா மதத்துலேயுமே அப்படி தான். ஸோ இப்போ கடவுளுக்கு உடம்பு கிடையாது, கடவுள் எதையும் அனுபவிக்கிறதும் கிடையாது. சொர்க்கத்தை மனிதர்களுக்குத்தான் கொடுக்குறாரே தவிர அவர் வர்றது கிடையாது. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னா கடவுளுடைய குழந்தைங்களுக்கு தான். கடவுளோட குழந்தைனா யார்? அவரை மாதிரி, அப்பாவை மாதிரியே குழந்தை இருக்கணும். அப்போ அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்டு கேட்டு அவருடைய குணத்தை நாம் வளர்த்துக்கிறோம். அப்படி வளர்த்துக்கும்போது கடவுளை வெளிப்படுத்துகிறோம். ஜீசஸ் இஸ் த ரெவிலேஷன் ஆஃப் காட்ன்றாங்க இல்லையா? வரவனெல்லாம் விபச்சார சந்ததியினர்னு கூப்பிட்றதும் சபிக்கிறதும் இதுதான் கடவுளை வெளிப்படுத்துறது. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க கடவுளுக்கு அப்படியும் ஒரு குணம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அன்பே சிவம், அதுதான் அவருடைய உண்மையான குணம். அந்த இயேசுவோடைய கதையில் அவர் அப்படி இல்லாட்டினாலுமே கூட அவர் சொன்ன அந்த விஷயங்களில் அது வெளிப்படும். குறிப்பாக ஒரு மலை பிரசங்கத்தில் உன்னை பகைக்கிறவனையும் நேசி, இதெல்லாம் இறைவனுடைய ஞானம். ஞானம்னா ஆத்மான்னு பார்க்கும்போது தானாகவே உங்களுக்கு கோபம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அது இல்லாமல் தினமும் கோபப்படக்கூடாது. என்ன ஆனாலும் நீங்கள் அன்பாக தான் இருக்கணும். சண்டை போடுறது மிருக குணம். மனிதர்கள் சண்டை போட மாட்டாங்க. அப்போ சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அனைத்தையும் விட்டாலும் உங்களுடைய சுய தர்மத்தை விடக்கூடாது. என்ன உங்களுடைய சுய தர்மம்?
அமைதி, ஆனந்தம், தூய்மை, கருணை. ஸோ அப்படி இறைவனை வெளிப்படுத்துபவர்களாக நீங்கள் மாறணும். இயேசு கடவுளாக இல்லையான்றது முக்கியம் இல்லை. இயேசுடைய கதையில் சொல்லப்பட்டவராக நீங்கள் மாறுறீங்களா இல்லையான்றது தான் முக்கியம். அப்படி மாற்றக்கூடியவர் சிவபெருமான், கிருஷ்ணர் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தான் இருப்பார். இப்போ பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா? இப்போ பிரம்மாவுக்கும் நமக்கும் அவருக்கு மரியாதை கொடுப்போம். ஆனால் நாம் படிக்கிறது இறைவன்கிட்ட, நினைக்கிறது இறைவனை நினைத்தால் மட்டுமே பாவம் அழியும். ஸோ இப்போ இயேசு கடவுளாக இல்லையா, இந்த மதம் உயர்ந்ததா அந்த மதம் உயர்ந்ததா, இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா எல்லா மதமுமே மனிதர்கள் உருவாக்கியது. கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கடவுள்கிட்ட இருந்து வந்தாங்கன்னா எல்லாரும் தான் கடவுள்கிட்ட இருந்து வந்தோம். மதஸ்தாபகரில் இயேசு உடம்புல ஒரு ஆத்மா வந்துச்சு இல்லையா, பரிசுத்த ஆவின்றாங்களே, அது மேலேருந்து வந்த ஆத்மா, அது பேர் தான் கிறிஸ்து. ஆனால் அந்த ஞானத்தை கடவுள் மேலேருந்து கொடுத்து அனுப்பலை. ஏன்னா அவருக்கு அங்கே வாயும் கிடையாது பேசுகிறதுக்கு, இந்த ஆத்மா காதும் கிடையாது கேட்குறதுக்கு. அப்படி இருந்திருந்தால் நம்ம எல்லாரும் ஞானத்தோடவே வந்திருப்போம். இறுதியில் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கடைசியாக கேட்டுக்கிட்டு மேலே போகிற ஆத்மா தான் மதஸ்தாபகர்கள். அவங்க பயிற்சி பண்ண மாட்டாங்க, அதனால் சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா நேரம் இருக்காது. சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. நரகத்தில் அந்த மதம் உருவாக வேண்டிய நேரத்தில் மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஏன்னா தாயின் கர்ப்பத்துக்கு போயிட்டால் மறந்துடும் ஞானம். ஸோ அதனால் வந்தோடனே அந்த ஞானத்தை சொல்லிவிட்டு டக்குன்னு அதுவும் போய் பிறவி எடுத்துடும். வந்தது கடவுள் கிடையாது, அது அவங்களுக்கே தெரியும். பிதா சுதன் பரிசுத்த ஆவின்றாங்க இல்லையா? ஸோ பிதா இறைவன், அவர் எல்லாருக்கும் அப்பா. குழந்தைன்றது கிருஷ்ணருடைய நினைவாக அங்கே இயேசுக்கு போட்டு விட்டாங்க. பரிசுத்த ஆவின்றது தான் அந்த மதத்தை உருவாக்க வந்த கிறிஸ்து. ஸோ கிறிஸ்து சொன்ன ஞானம் தான் பைபிள். இயேசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இயேசுடைய உடம்பில் அவர் வரார் கிறிஸ்து, அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.